ஹாஸ்டல் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கு? ஸோ ஹாஸ்டல்ல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாமே தந்துடுவாங்க. அண்ட் அவன் அண்ட் கெட்டில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அண்ட் தென் யா வாட்டர் எல்லா ரூம்லேயுமே கிடைக்கும். வாட்டர் ஹீட்டர் எல்லாமே இருக்கு. லைக் இந்தியா ஹாஸ்டல் தான். அண்ட் ரூம்ஸ் வந்துட்டு இந்தியா விடமே பெட்டராக இருக்கும். இங்கே பார்க்க ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருக்கும். அண்ட் அண்ட் யா காட் வந்துட்டு இந்தியா மாதிரி பெட் காட் இல்லை. நம்ம வந்து ஹவு டு சே ரூஃப் காட் மாதிரி இருக்கும் இங்க. அண்ட் தென் வேற என்ன இருக்கு? இப்போ நீங்க சிங்கிள் ஷேரிங், டபுள் ஷேரிங், ட்ரிபிள் ஷேரிங்ல இருக்கு. ஸோ நீங்க எந்த ஷேரிங் இருக்கோ உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு? யா நான் 2 ஷேரிங்ல இருக்கேன். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் இங்க நல்லா வைஃபையும் லைக் ப்ரொவைட் பண்றாங்க. தட்ஸ் குட். ஹாஸ்டல் ஃபுட் அதை பத்தி சொல்லுங்க. பசங்க ஹாஸ்டல் பத்தி நீங்க சொல்லுங்க, அப்புறம் ஹாஸ்டல் ஃபுட் வரலாம். ஸோ பொண்ணுங்க ஹாஸ்டல் பத்தி சொல்லுங்க, பசங்க ஹாஸ்டல் உங்க ஹாஸ்டல் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு யாரை பத்தி எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு யூஸ்ட் ஹாஸ்டல் தான் கொடுத்தாங்க. அது வந்து போன ப்ரீவியஸ் இயர் சீனியர்ஸ் இருந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து இப்போ எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ சொன்னாங்க வரும்போது வந்து கெட்டில் அவன் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருந்துச்சு, எங்கள்கிட்ட இல்லை. ஹாஸ்டல்லாம் மற்றபடி மெயின்டெனன்ஸ்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. வார்டன் வந்து ரொம்ப தங்கமான வார்டன் எங்களுக்கு. இல்லை நிஜமாவே வார்டன் வந்து எங்களுக்கு என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவார். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ஏதாவது ஹாஸ்டலில் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் உடனே பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ கூட ஒய்ஃபை வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு, சொன்ன உடனே பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, நான் வந்து 4 ஷேரிங்கில் இருக்கேன். என்னோட ரூம்மேட் வந்து நான், அபிஷி அண்ட் டாஃப்னி, நைரா. இது இல்லாமல் நாங்கள் இன்னும் ஃப்ரெண்ட்ஸும் இருப்போம். 4 ஷேரிங் ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருப்போம். நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். எனி டைம் பாட்டு ஓடும். நாங்கள் பாட்டு டான்ஸ் ஆடிட்டு மியூசிக் கேட்டுட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். கரண்ட் பில் அது நாங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் அதில் கண்ணு கருத்துமாக இருக்கிறோன்ற பேரில் பண்ணுவோம். பட் வழக்கம் போல் வர கரண்ட் பில் தான் வரும். வைஃபை கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இஷ்டத்துக்கு மூவி பார்த்துட்டு ஜாலியாக இருக்கும் ஹாஸ்டலில். அவ்வளோதான். படிக்கிறதே கொஞ்சம் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு அந்த ப்ரெஷர் வரும். அதுக்கு முன்னாடி வரலும் ஃபீல் ஃப்ரீ. நாங்கள் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். ஆமாம், ப்ரெஷர் வந்தால் தான் படிப்போம். லேப்டே அதுக்காக தான் திறப்போம். இல்லைன்னா மிச்சபடி யூடியூப்ல தான் கூடியிருக்கும். எங்களுக்கு ஹாஸ்டல் ரூல்ஸ் எப்படின்னா 9 எல்லாரும் இருக்கணும். அது வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் வேற என்ன ரூல்ஸு? ஃபுட் டைமிங்ஸும் காலைல 7 to 6:30, பிரேக்ஃபாஸ்ட் 6:30 to 8:30, லஞ்ச் 11:30 to 1, அப்புறம் டின்னர் 7 to 8:30. அதுவும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க டைமிங்ஸ்லாம். 10 மணிக்கு மேலே ஒரு ரூமில் அவங்க ரூம்மேட்ஸ் தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. அது இருக்கும். எங்கேயாச்சும் வெளில போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நாங்கள் வெளில போகிறோம்னு மென்ஷன் பண்ணோம். வந்த அப்புறமும் ரீச்னு மெசேஜ் போடணும். இல்லை, அதே மாதிரி சேம் ரூல்ஸ் தான். 9 மணிக்கெலாம் ஹாஸ்டலில் வந்துடணும். அதே மாதிரி ரூல்ஸ் தான். ஸோ ஃபுட் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் சேம் தான். ஸோ ஃபுட்டை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டைமிங் கரெக்டாக வந்து ஃபுட்டு வந்துடும். அதை வாட்ஸ்அப்பில் மெசேஜும் போட்டுருவாங்க. அந்த டைமில் போய் சாப்பிட்றோம் சூடாக. ஸோ சாப்பாடு விஷயத்துல உங்களுக்கு எந்த குறையும் வச்சிடல? தோசை அந்த மாதிரிலாம் போடுறப்ப லைவ் தோசை அந்த மாதிரி சூடாக அப்படியே சாப்பிட்றோம். ஹாஸ்டலில் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னது? லைவ் தோசை. அப்புறம் சண்டே வந்து பிரியாணி போட்டாங்கன்னா விரும்பி சாப்பிடுவோம். எனக்கு பரோட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரொம்ப பிடிக்கும். நான் வெஜ், அதனால அதுதான் சாப்பிடுவேன். அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ, யாருக்குமே எதுவுமே பிடிக்காது. ஸோ ஆஸ் அ வெஜிடேரியன் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எப்பயாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை எனக்கு
ஓகே, நான் ஃபேன் அளவுக்கு லைக் வெஜ் நல்லா தான் இருக்கு. இவங்களுக்கு சிக்கன் தந்தாங்கன்னா எனக்கு காலிஃப்ளவர் தருவாங்க. அண்ட் ஃபிஷ் பவுடர் அன்னைக்கு எனக்கு கட்லெட் தருவாங்க. ஸோ ஆர் மஷ்ரூம் மஞ்சூரியன்ஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் ஃபைன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப இந்த விஷயம் நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றதா அதர் தென் கம்யூனிகேஷன் அண்ட் இங்க அடாப்ட் பண்ணிக்க கஷ்டமா இருந்ததுன்னா ஸ்லீப் சைக்கிள். பிகாஸ் இந்தியாவுக்கும் இங்கேயும் 1.5 hour டிஃப்ரென்ஸ். நான் இந்தியாவிலேயே லேட்டாக 12 தூங்குவேன். இங்கே வந்த புதுசில் எனக்கு தூங்குறதுக்கு 2-3 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் இல்லாமல் நான் 1 week ஃப்ரீயாக இருந்ததுனால எனக்கு அது லேட்டாக எழுந்து பழக்கமாயிடுச்சு. இங்கே மறுபடியும் என்னோட 5:30-6 எழுந்துக்கிற ரொட்டீன் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் அடாப்ட் ஆகிட்டேன், கிளாஸஸ்க்கு சீக்கிரம் போக முடியும். would you recommend PCTU? பிசிடியூ ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கணும்னா பிசிடியூ ரெக்கமெண்ட் பண்ணுவேன். So stress free, you can like balance. கேம்பஸ், கண்ட்ரி, இங்கே இருக்க சிட்டி, அப்புறம் இங்கே இருக்க ஸ்கெடியூல் எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னா பிசிடியூ ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் ஈஸி லைஃபாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வர பேட்ச்க்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ப்ரிப்பேர்டாக வரணும். ப்ரிப்பேர்டாக அட்லீஸ்ட் லைக் கண்ட்ரியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். லாங்குவேஜ் ஒரு பேசிக்ஸாக கற்றுக்கிட்டு வரணும். லைக் பின்சால், சின்லோய் அதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் கற்றுட்டு வரணும். அண்ட் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வரணும். இங்கே இருக்கிறது 2 கிளைமேட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வரணும். பிளாங்காக எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அவர் சொன்ன மாதிரி சப்போஸ் சாப்பாடு அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு ஓகேவா? Before coming to the Vietnamese, we have to prepare for some basic needs. Even me suffered a lot while coming here. I didn't even know the basic currency here. Managing here up to 1 month, I struggled, and even though I faced many problems in language problem, but now I'm here, right, and I am learning and I am surviving for doing it know very well. And this made me to know quickly by my friends. I asked many help from my friends and they helped me. And if you want to come, you have to know the currency difference between India and Vietnamese, and we have to take some snacks which relate to the India. There is no much snacks related to India here, and we have to take some seasonal jackets and safety measurements and tablets. uh, if you want to be even I have many faced uh, health issues here because of this seasonal fluctuations, and I managed by taking my medicines. We have to come to other country, we have to be pre-planned, and we have to be little bit care on our own self. And here we have to be conscious. That's it. மாணவன் மனது